ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை எப்பேற்பட்ட பாக்கியம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. எங்க இருக்கு லங்கை, எங்க இருக்கு பிரம்மலோகம், எங்க இருக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர், கோபாலசுந்தரி, எல்லாமே இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளதான் இருக்கு. திருமங்கை, என்ன அழகான ஒரு வாக்கியம் சொன்னாய். வாஸ்தவம் தான் இல்லையா? எங்கேயோ இலங்கை இல்லை, பிரம்மாண்டத்துக்குள்ளதானே. எங்கேயோ பிரம்மலோகம் இல்லை, அதுவும் பிரம்மாண்டத்துக்குள்ளதானே. அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளதான் ஸ்ரீவில்லிபுத்தூரும். அவ்வளோ பெரிய பாக்கியம். ஸ்ரீரங்கம், பத்ரிகாசிரமம், திருப்பார்கடலே பிரம்மாண்டத்துக்குள்ளதானே. வைகுண்டம், கோலோக பிருந்தாவனம், இதெல்லாம் தான் பிரம்மாண்டத்தை கடந்து இல்லையா? பிரம்மாண்டம்ன்றது பெருசுதான். ஆனா கண்ணனும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா? அவன்தான் அவன் வாய்க்குள்ளே எல்லாத்தையும் காட்டிட்டானே. அப்ப கோலோக பிருந்தாவனம், வைகுந்தம் எல்லாமே கூப்பிடு தூரம் தான் கோபாலசுந்தரி. எதுவுமே இங்க தூரம் இல்லை, மனசுதான். அழகா சொன்னாய் திருமங்கை, மனசுதான். அகம்பாவம், தற்பெருமை, கோபம், பொறாமை இதெல்லாம் வரும்பொழுது கண்ணனும் தூரம். பக்தி, ஸ்ரத்த, நம்பிக்கை, நாம ஜபம், குரு கிருபை இதெல்லாம் இருந்தா கண்ணன் ரொம்ப அருகில். ரொம்ப அழகடி திருமங்கை, நிஜமாவே நீ திருமங்கை தான். எப்படி உனக்கு இப்படி ஒரு அனுபவம்? அது நான் திருமங்கை மன்னனா இருந்த பொழுது எல்லாமே தூரமா இருந்தது. அப்பெல்லாம் தெய்வம் ரொம்ப தூரம்தான். குமுதவல்லி வந்தா அவள் அழகுதான் என்ன தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ஏ திருமங்கை, என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்றாய்? உண்மைதான் கோபாலசுந்தரி. அதாவது பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், சவால்கள் இதுதான் தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமான்னு? அழகு கூட கொண்டு போய் சேர்க்கும். கோபிகளுடைய அழகுதானே அவர்களை கண்ணனிடத்துல கொண்டு போய் சேர்த்தது. ஐஸ்வர்யமும் கண்ணனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். பட்டம் பதவி கூட கண்ணனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நம்ம குலசேகர ஆழ்வார். அதனால பகவான் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பல உபாயங்கள், அதில் அழகும் ஒன்று. குமுதவல்லியினுடைய அழகு என்ன வைஷ்ணவனாக்கியது. குமுதவல்லியின் அழகு வைஷ்ணவ அடியார்களுக்கு ததீய ஆராதனம் பண்ண வச்சது. குமுதவல்லியினுடைய அழகு என்ன பகவானுடைய தாசனாக்கியது. அவளுடைய அழகுக்கு வசப்பட்டு தானே அவ்வளவும் பண்ணு. திருமங்கை, இவ்வளவு உண்மையா யாராலையும் பேச முடியாது. உண்மையை பேசுறது ஒன்றும் கஷ்டமில்லை கோபாலசுந்தரி. உள்ளதை உள்ளபடி பேசுறது தானே. பெருமையா பேசணும்னா தான் கஷ்டம். இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லணும்.
உள்ளதை உள்ளபடி பேசுறது தானே உண்மை. சரிவா, எல்லாமே கண்ணனுடைய திருவருள். ஒவ்வொரு நாளா ஓடின்றிருக்கு. இன்னைக்கு 13வது நாள். 12 நாள் ஆயிடுத்தாடி. ஆமா, விளையாட்டு போல. நாள் போனதே தெரியலடி திருமங்கை. திருப்பாவை பலம். மார்கழி வேகமா போயிடுறதுடி. இந்த மார்கழிக்கு திருப்பாவை மாதிரி தைக்கு ஒரு ஆழ்வாருடைய பாசுரம், மாசிக்கு ஒரு ஆழ்வாருடைய பாசுரம், 30 பாசுரங்கள்னா கூட போதும்ல. எவ்வளவு நிதானமா விஸ்தாரமா அனுபவிக்கலாம். யார் வேண்டான்னு சொன்னா? உனக்கு தோன்ற பாசுரங்களை எடுத்து வாசி, அதுல அப்படியே மயங்கு. ஒன்றும் வேண்டாம், பொய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறம் நம்ம தொண்டடிப்பொடி ஆழ்வார், இவர்களுடைய பாசுரங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு வாசிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு போதுமே. ஆமா இல்ல, 100 100 200 300 45 10 55. ஆமா திருமங்கை, ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வாசிச்ச அனுபவிச்சா கூட 350 பாசுரம் ஆயிடும். மனசுதான் வேணும் கோபால சுந்தரி. அதாவது ஊர் உலகத்துல எல்லாருக்கும் நம்மளை பத்தி புரியணுன்றதுக்காக இல்லை, நாம அனுபவிக்கணும். இப்ப தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது உலகத்துல எல்லாரும் கொண்டாடணும்னா கட்டுறது, ஆனந்தமா கட்டுறது, தன் குடும்பத்திற்காக தனக்காக, அதுல ஸ்ரத்தையோட கட்டுறது. அவ்வளவு நேர்த்தியா இருக்கு. அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய தேவை, அதனுடைய சூழல், அதற்கு தகுந்தாற் போல ஒரு கூடு. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருமே தங்கள் வாழ்க்கை, சூழல், குடும்பம் இதை ஆதாரமாக கொண்டு பக்தி பண்ணாலே கிருஷ்ணானுபவம் கிடைச்சிடும். திருமங்கை எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சுலபமா சொல்லிட்டாய். பக்தி சுலபம் கோபால சுந்தரி. அடுத்தவர்களோட ஒப்பீடு பண்ணும் பொழுதுதான் தன் பக்தி பொய்யோ, தனக்கு ஸ்ரத்தை இல்லையோன்ற கவலைகள் எல்லாம் வரும். தனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகும் பொழுது எந்த பாதிப்பும் இல்லை. பா, அதை பார், ஆண்டாள் தயாரா இருக்கா, எல்லா தோழிகளும் வந்தாச்சு. ஏதோ ராமானுஜன்னாவும் நிற்கிறார். என்ன கோபால சுந்தரி, காலையிலேயே என்ன உரையாடல் திருமங்கையோட. அதுவா ஆண்டாள்? எல்லாம் திருப்பாவை. மார்கழி போகிற வேகம், ஒவ்வொரு பாசுரத்திற்கும் கிடைக்கிற அனுபவம், இந்த உலகம் எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது, இதையெல்லாம் திருமங்கை சொன்னா. அப்படியே கேட்டு வந்தேன். போலாமா? ஆண்டாள் சொல்லுமா, என்னம்மா? இன்னைக்கு என்னோட தோழி பக்கத்து வீட்டில், அவள் இன்னும் வரலை. நான் கூப்பிட்டுலாம் பார்த்தேன் உனக்கு சிரமம் வேண்டாமேன்னு. ஆனால் அவள் எழுந்துக்கலை. நேரம் ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன். அவளையும் போய் அழைச்சிண்டு போகலாம் தானே? கட்டாயம் வா, போய் எழுப்பலாம். ஓ, இவ வீடா? ஆமா, இவள் ராம அனுபவம், கிருஷ்ண அனுபவம்னு ரங்க அனுபவத்திலேயே தலைக்கக்கூடியவளாச்ச. தொண்டர்களுடைய அடிபொடி போதும்னு நினைக்கிறவளாயாச்ச. விசேஷமான ஒருத்தியாச்ச.
போய் எழுப்புவோம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். ஆஹா, கிருஷ்ண அனுபவம், ராம அனுபவம், பக்தர் அனுபவம் எல்லாம் கலந்து சொல்லிட்டியடி ஆண்டாள். கோபாலசுந்தரி, அனுபவங்கள் பலவிதம். பக்தியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டு. எல்லா அனுபவமும் உயர்ந்தது. ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒரு ருச்சி உண்டு. அதை அனுபவிக்கணும். ஆண்டாள், இன்னைக்கு நான் சொல்லலாமா, நான் பிரஜபூமியிலேருந்து வந்திருக்கேன். ராமானுஜருக்கு நமஸ்காரம். ஆண்டாள், ஒரே ஒரு தடவை என்னை அப்படி கட்டி பிடிச்சுப்பியா நீ? வா இங்க. யாரடி திருமங்கை இது? இவ்வளவு உரிமையா பேசுறா, ரொம்ப அழகா பேசுறா. இப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறது வித்தியாசமா இருக்கு. கண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பிரஜபூமியிலேருந்து வரான்றாளே, யார் இவள்? பிரஜபூமினா உனக்கு வேண்டப்பட்டவர்கள் தானடி கோபால சுந்தரி. பிரஜபூமி எனக்கு பிடிக்கும். எனக்கு வேண்டப்பட்டவர்களா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்கு என் மேல பிரியம் இருந்தா அவர்களுக்கு நான் வேண்டப்பட்டவர்கள்னு சொல்லிக்கலாம். பிரஜபூமியில் இருக்கிறவாள் அவ்வளவு பெரியவர்கள். பிரஜபூமியில் இருக்கிறவா எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களை கொண்டாடுவா கோபால சுந்தரி. ஆண்டாள், ரொம்ப நன்றி நீ என்னை கட்டி பிடிச்சின்றதுக்கு. கோபால சுந்தரி, உன்னை கட்டி பிடிச்சுக்கலாமா? என்ன இப்படி கேட்கிறாய்? உன் பேர் எனக்கு தெரியல. பிரஜவாசிகள் ஸ்பர்ஷம் கிடைக்கிறதுனா எவ்வளவு சுகம்! அது என் பாக்கியம் தானே. கட்டி பிடிச்சுக்கோ. நல்ல கிருஷ்ண பக்தி வரணும்னு கட்டி பிடிச்சுக்கோ. எத்தனை மிருதுவா இருக்காய் நீ. எல்லா கோபிகைகளுக்கும் நமஸ்காரம். நான் ராதாராணியினுடைய செல்ல பிரியமான பெண்மான். என் பேரு ரங்கினின்னு பேரு. ரங்கினி? கோபாலசுந்தரி, எனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், நான் இப்பதான் பார்க்கிறேன். என்ன பெண்மான்? கோபியாகவா? ஏன் கோபால சுந்தரி? கோபாலவல்லி ஆண் பிள்ளை, கோபால சுந்தரி பெண் பிள்ளை ஆகும் பொழுது பெண்ணே ஆன ஒரு பெண்மான் கோபி ஆகக்கூடாதா? உருவமே மாறலன்னாலும் நான் கோபி தான். இல்லை, மன்னிச்சுடு ரங்கினி. இது ஆண்டாளுடைய திருப்பாவையில அந்த அனுபவத்தை சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வரும்பொழுதும் வித்தியாசமா இருக்கா. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமிப்பா இருக்கு. நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுடு. இல்லை இல்லை இல்லை, நீ சொன்னாய், நானும் சொன்னேன், அவ்வளவுதான். கண்ணன்
எங்கள் ராதாராணியினுடைய பிரேம ஸ்வரூபம், பிரிய சகா. எங்கள் ராதாராணி அவனை சகா அப்படின்னு கூப்பிடுவா. அவளை பார்த்து நாங்களும் எங்கள் பாஷையில் சகா 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 அப்படின்னு கூப்பிடுவோம். அவனும் ராதாராணியை பார்க்க வரும்பொழுதெல்லாம் ராதாராணியோட நான் இருக்கும் பொழுது ஹே சகி வா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிப்பான். இன்னைக்கு ராதாராணி தான் சொன்னான், நீ போய் சொல்லு, ஆண்டாளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான், அதனாலே தான் வந்தேன். ஆண்டாள் என்னை கட்டி பிடிச்ச பொழுது எனக்கு ராதாராணியே கட்டி பிடிச்சிக்கிறா போல இருந்தது. ஏன்னா இவளும் நீலாவுடைய அம்சம், அவளும் நீலாதேவியினுடைய அம்சம் தானே. அதனால அது கண்ணன் புள்ளின்வாய் கீண்டானை, அந்த பகாசுர அவனை கண்ணன் வதம் பண்ணத இந்த கோப்பர்கள்லாம் பார்த்துட்டு அவரவர்களுடைய சகோதரிகள் கிட்ட சொல்ல, அது லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகதேவி வழியா ராதாராணிக்கு வர ராதாராணி ரசிச்சு கேட்டா. அதன் பிறகு நிறைய கோபிகைகள் ராதாராணி கிட்ட சொன்னான். அது இல்லாம ராதாராணியினுடைய சகோதரன் உண்டு ஸ்ரீதாமா, அவனும் சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் ராதாராணி ரசிச்சு கேட்டா. இந்த பகாசுரன் கொக்கு ரூபத்துல வந்ததும், கண்ணனை தொண்டையில முழுங்கினதும், தொண்டைக்குள்ள போகாம கண்ணன் அப்படியே நடுவில் அவன் வாயை அடைச்சுண்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்ததும், அவனால தாங்க முடியாம கண்ணனை வெளியில தள்ளினதும், திரும்பவும் கண்ணனை பிடிப்பதற்காக வாய் அகலமா திறந்ததும், கண்ணன் அந்த பகாசுரனுடைய வாயை பிடிச்சுண்டதும், அப்படியே ரெண்டா கிழிச்சதும், பகாசுரன் முனகினதும், பகாசுரன் துடிச்சதும் நடுங்கினதும் கண்ணனுடைய பராக்கிரமம். தெரியுமா, ராதாராணி ஏகாந்தமா இருக்கும் பொழுது அவளுடைய செல்ல பிராணிகள் நாங்கள்லாம் உண்டு இல்லையா, எங்ககிட்ட எல்லாம் கிருஷ்ண பராக்கிரமத்தை பத்தி பேசுவா. அவளுக்கு நிறைய செல்ல பிராணிகள் உண்டு. பகுலா, யமுனா அப்படின்னு சொல்லி மாடுகள் உண்டு. துங்கி அப்படின்னு ஒரு கண்ணுக்குட்டி உண்டு. நான் உண்டு. அந்த மாதிரி அழகா அம்ச பட்சிகள் உண்டு. அவளுக்கு பிரியமான கிளிகள் உண்டு. இப்படி எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம். ராதாராணியோட ஏகாந்தமா அவள் சொல்ற கிருஷ்ணலீலைய கேட்போம். திருமங்கை எவ்வளோ பாக்கியம் பாத்தியா, இந்த ஆண்டாள் கைக்கிளி அவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கு. எனக்கெல்லாம் பாக்கியம் மார்கழி மாசம் வரேன், ஆண்டாளோட ஒரு 30 நாள் ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த ஆண்டாள் கைக்கிளிக்கு ஆயுசு முழுக்கவா, உலகம் உள்ளவரை, உலகம் முடிஞ்சாலும் ஆண்டாளோட ஒரு வாழ்க்கை. ஆமாம் ஆமாம், எனக்கெல்லாம் ரொம்ப பாக்கியமே, அது ஆண்டாளுடைய கிருபை. பாரு, இந்த சுகபிரம்ம கிளிக்கு பாக்கியம். அந்த மாதிரி இந்த ரங்கினி இவளுக்கான ஒரு பாக்கியம். ஆமாம் கோபால சுந்தரி, ஆண்டாள் கூட இந்த கிளி இருக்கிற பாக்கியம் போல எங்களுக்கெல்லாம் ராதாராணியோட இருக்கிற பாக்கியம். அதுவும் ராதாராணி சொல்ற கிருஷ்ணலீலே கேட்போம். அது இல்லாமல் சில சந்தர்ப்பங்கள்ல ராதாராணிய கண்ணனை கேட்பா. அது எப்படிரா பகாசுரனை வதம் பண்ணாய் அப்படின் பொழுது கண்ணன் நடிச்சு காட்டுவான் எப்படி பண்ணான்னு.
நான் பார்த்துருக்கேன் ராதாராணியோட. அப்போ ராதாராணி என் கழுத்தை கட்டி பிடிச்சிண்டு எப்படி பார்க்குறான் பாரு, அந்த கையை எப்படி அகட்டி விரிக்கிறான் பாரு, அந்த காலை எப்படி மாற்றுறான் பாரு அப்படின்னு அவள் ரசித்து ரசித்து சொல்லுவாள். நான் இப்படி காதை ஒசர தூக்கி வச்சுண்டு கேட்டுண்டே ராதாராணி கட்டி பிடிச்சுண்டு கிருஷ்ண கதை சொல்லி கேட்டிருக்கேன். கிருஷ்ணன் நடிச்சு காட்டும் பொழுது பார்த்துருக்கேன். ஏ ரங்கினி, எனக்கும் இந்த அனுபவம் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணு. புள்ளின்வாய் கீண்டானை. ராதாராணி சொல்லுவா, அவன் பகாசுரன விருத்தாந்தம் வதம் பண்ணதெல்லாம் பெருசு நினைக்கிறியா? இல்லை இல்லை, மகா மோசமான ராவணனை கிள்ளி போட்டுட்டான். இந்த கொக்குவாயை கிழிக்கிற ஒரு விஷயம் அவனுக்கு. ராவணனே ஒன்றும் கிடையாது. இவன் ராமனா வந்த பொழுது பனங்காய சீவரா மாதிரி ராவனுடைய தலை 10 உதிர சீவிருக்கான். கிள்ளி போட்டுருவான், நகத்தை கிள்ளி போடுற மாதிரி ராவணனுடைய தலையை கிள்ளி போட்டவன் இவன்னு சொல்லுவான். சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணன் நான் தான் ராமன் அப்படின்னு சொல்லும் பொழுது லலிதா விசாகா ராதால ஆமா ஆமா அப்படியே 10 தலையை கிள்ளி போற்றுவானாக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு தடவை அப்படித்தான் கண்ணன் நான் தான் ராமன்லாம் சொல்லும் பொழுது கண்ணனை நீ ராமனா இருந்தா பாலம் கட்டிடான் சொல்ல குரங்குகள் எல்லாம் கூப்பிட்டு கண்ணன் பாலம் கட்டினான் பிரஜ பூமியில. அப்புறம்தான் அவர்கள்லாம் ஒத்துண்டார்கள், கண்ணன் தான் ராமன், ராமன் தான் கண்ணன். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அவன் கீர்த்தியை பாடணும். எங்கள் ஊரில் கோபிகைகள்லாம் அப்படிதான் ஆடி பாடின்னு இருப்பா. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கா. எங்கள் ஊரில் எங்கள் ராதாராணியை சொன்னபடி சில கோபிகைகள்லாம் காத்தியாயனி விரதம் இருந்தார்கள், ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்தார்கள். எங்க ராதா ராணியும் அழகா அவர்களோட விரதம் இருந்தா. அப்ப எல்லாரும் அந்த சீர்காட் தபோவனம்னு இடம் உண்டு, அங்க எல்லாரும் விடியற் காலம்புற ஒன்னா கூடி கிருஷ்ணகானம் பாடிண்டு அழகா யமுனையில நீராடுவா. நல்ல குளிர் பிரஜபூமியில. அந்த குளிர்ல கூட கிருஷ்ணனை பத்தி பேசி கோபிகைகளுக்கெல்லாம் உடம்பு சூடாகி வேர்க்கும். ஏன்னா அந்த கிருஷ்ண பிரேம ராச சுக அனுபவத்துல உடம்பெல்லாம் அப்படி சூடாயிடும். உடனேயே கண்ணன் வேணுன்ற அந்த தவிப்பு வந்துடும் அவர்களுக்கு. கிருஷ்ணனை பத்தி பேசினாலே பெண்மைக்கு ஒரு ஏக்கம் வரத்தானே செய்யும். ஆணுக்கும் பெண்மை வந்துடுமே கிருஷ்ண விஷயத்தை பேசினா. சரிதானே திருமங்கை நான் சொல்றது? 100க்கு 100 சரி. அவனுடைய ரூப லாவண்யமும் அவனுடைய காருண்யமும் பெண்மை வந்தால் நன்னா புரியும். சரியா சொன்னாய் திருமங்கை. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் தபோவனம். கோபிகைகள் விடியற் காலம்பர ஆடைகள் எல்லாம் களைந்து யமுனையில் தீர்த்தமாடின அழகான ஒரு இடம்.
அவர்களுக்கு அந்த மார்கழி ஒவ்வொரு நாளும் போனதே தெரியல. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சுக்கிரன் வந்தான், வியாழன் உறங்கினான். அத்தனை நாள் அந்த விடியற் காலை குளிச்சதுல அவர்களுக்கெல்லாம் சுக்கிரதசை அடிச்சது. கண்ணன் வந்து ஆடைகளை கவர்ந்து மரத்தின் மேல் அமர்ந்து சீர்காட்டுன்னு சொல்லுவோம். கண்ணன் ஆடைகளை திருடின படித்துறைன்னு பேர். கோபிகளை பார்த்து சிரிச்சதும், அவர்களை ஆடை இல்லாமல் கரையேற வைத்ததும், தலைக்கு மேல் கைகூப்பி அவனை இடத்துல சரணாகதி பண்ண வச்சதும், அந்த மாதிரிலாம் சரணாகதி கண்ணனால தானே பண்ண வைக்க முடியும். ராமனுடைய சரணாகதி விபீஷணனுடைய சரணாகதியா பார்க்கிறோம். உலகத்துல எல்லாரும் பார்க்க ஆஞ்சநேயன், சுக்ரீவன், லக்ஷ்மணன், கடலரசன், தேவர்கள், குரங்குகள் எல்லாரும் பார்க்க, ஜாம்பவானும் பார்க்க நடந்த ஒரு சரணாகதி. கோபிகைகளுடைய சரணாகதி கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆண் பிள்ளையும் அங்க கிடையாது. தேவர்கள் கூட ஆகாசத்திலிருந்து பார்க்கல. கண்ணனிடத்திலே பிரேமையுடைய பெண் தெய்வங்கள், பெண் பக்தைகள், இவர்கள் மட்டும்தான் கோபிகைகளுடைய சரணாகதிக்கு சாட்சி. அது கூட ரொம்ப குறைவா சில பேர் தான். கண்ணன் ஒருவன் மட்டும்தான் சாட்சி. இந்த கோபிகைகள் தங்களுடைய இளமை, ஷரீரம், அழகு சகலத்தையும் கண்ணனிடத்திலே பரிபூரணமாக சமர்ப்பணம் பண்ணதற்கு ஒரே சாட்சி தேவாதி தேவனான கண்ணன். அதனாலே அந்த கோபிகைகள் அவ்வளவு நாள் இருந்த விரதம் பலனாயிற்று. அவர்களுடைய ஷரீரத்தை கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து கண்ணன் வச்சுட்டான். அவன் முன்னாடி அவனுக்காகவே அவனுடைய சொத்தாக நின்றார்கள். பரமஹம்சர்கள் போல வெட்கம், மானம், லோக மரியாதை, லோக பயம், லோக நிந்தனைன்னு சகலத்தையும் உதறி தள்ளிட்டு கண்ணனே கதி நின்ன. அப்பா, கோபிகைகள் போல யாராலே முடியும்? அதனாலே அவர்களுக்கு அன்று கண்ணன் அப்படி ஒரு அருள் செய்தான். சரத்கால ராத்திரிகளில் என்னோடு ராசமாடலாம்னு சொன்னான். இதுவே அவர்களுடைய தவத்திற்கான பலன். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அவ்வளவு நாள் பண்ண கர்மாவிற்கான பிரத்யேக பலனாக கிருஷ்ண தரிசனமும் கிருஷ்ண கிருபா கடாட்சமும் கிருஷ்ணன் வாயாலே நடக்கும் அப்படின்ற சத்தியமும் நடத்தி காட்டுவேன் அவன் சொன்ன காம்பீரியமும் அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதன் பிறகு கோபிகைகள் அந்த சரத்கால ராத்திரிக்காக காத்திருந்தார்கள். புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். ஒவ்வொரு நாளும் விடியும். வளர்பிறை தேய்பிறை மாறி மாறி வரும். மாதம் ஒரு பௌர்ணமியும் வரும். கோபிகள் இன்று நாளை அவன் கூப்பிடுவான்னு காத்துருந்தா. பறவைகளுடைய பேச்செல்லாம் கவனிச்சுருந்தா. இதுல ஏதானும் ஒரு சகுனமான வார்த்தைகள் கிடைக்குமா? இது கண்ணன் தூது அனுப்பின குயிலோ, மயிலோ, பறவையோ, மானோ, நாயோ? கண்ணன் எதை வேணா தூது அனுப்புவானே, குரங்கோ அப்படின்னு ஆசை ஆசையா
காத்துருந்தார்கள். ஒரு ஒரு துளி சங்கேதமா ஏதானும் ஒரு விஷயம் சொல்றானோன்னு காத்துருந்தார்கள். ஆண்டாள் சொல்றா, இங்க பார், பறவைகள்லாம் பேசிட்டு இருக்கு, புல்லும் சிலம்பினகான், மான் போன்ற கண்கள். இதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன அனுப்பினான் ஆண்டாள் கிட்ட. அடி நீ ஸ்வயம் மான். ஆண்டாள் தன் தோழியே மான் கண்ணினாய் சொல்றா. போ போ, ஆனந்தமா கொண்டாடி அனுபவிச்சுட்டு வா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகைகளை அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினாள் ராதாராணியும் கண்ணனும். ஆமா, இவ கண்ணு மான் கண்ணு மாதிரிதான் இருக்கு. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. கோபிகைகள்லாம் இன்றா நாளையோ கண்ணன் வருவானோன்னு காத்திருப்பார்கள். சமயத்துல யாதானும் ஒரு கோபிக்கு ஏதான ஒரு சங்கேதமா விஷயம் சொல்லியிருக்கானான்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிக்க போவா, ஒன்னா போய் யமுனையில ஜலம் எடுக்க போவார்கள், எல்லாம் ஒன்னாவே எல்லா தயிர் பால் மோர் வெண்ணெய் வைக்க போவார்கள். எதுக்குன்னா கிருஷ்ண விஷயம் பேசுவதற்காக, கிருஷ்ணனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. அதுவே அவளுக்கு ஒரு ஆனந்தம். அதனால விடியற் காலம்புரை எழுந்து, சரி அன்று வந்தா போல இன்றும் வருவானோ, வஸ்திரத்தை அபகரிப்பானோன்னு வருவா. அதுவே ஒரு குஷி தானே. அதனால அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். குள்ள குளிர குடைந்து நீராடாதே. வஸ்திரத்தெல்லாம் அவன் அபகரிச்சு வச்சுருவானே, அப்ப தண்ணியிலேயே நிக்கணும். வெள்ள வந்தா குளிருமே, தண்ணியில் நின்னாலும் குளிருமே. அதனால அதை அனுபவிக்காம என்னடி பண்றாய் அப்படின்னு இவளை கூப்பிடுறா. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். நல்ல நாளாச்சே இது, படுத்துட்டு கிடக்கலாமா? எல்லாரும் கூடியிருந்து குளிர வேண்டிய அழகான ஒரு காலமாச்சே. கிருஷ்ணனோ வாக்கு கொடுத்திருக்கான், நாம நம்ம கடமைகளை பண்ணிட்டே இருக்கணும், அவனுடைய அனுகிரகத்துக்கு காத்துட்டு இருக்கணும். ஆனா நம்ம கடமைகளை விடாம பண்ணணும். சோம்பேறித்தனம் வரக்கூடாது. பக்தியில சோம்பேறித்தனம் ஆகாது, கண்ணனுக்கு பிடிக்காது. சோம்பல் இருக்கிறவாளுக்கு வாழ்க்கையில பெரியதான விஷயங்கள் கிடைப்பது இல்லை. இவள் சோம்பேறி கிடையாது, மயங்கி கிடக்கிறா. கிருஷ்ண பக்தியிலேயே இருந்தாலும் அதிலேயே ஊறி தழைச்சாலும் கடமையை விடக்கூடாது, பிரயத்தனத்தை விடக்கூடாது. ருக்மிணி பிராட்டியும் அவ்வளவு அழகா கடுதாசி எழுதி கண்ணனை காதல் பண்றேன்னு பிராமணர் இடத்துல சொல்லி தூது அனுப்பினாள் இல்லையா? திரௌபதியும் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா இல்லையா? நம்முடைய முயற்சியை பண்ணிக்கொண்டே இருக்கணும், அப்பதான் கண்ணனுக்கு பிடிக்கும். உடம்ப கொடுத்திருக்கான், அழக கொடுத்திருக்கான், இளமைய கொடுத்திருக்கான். அவனிடத்துல அர்ப்பணம் பண்ற புத்தி நமக்கு வரணுமே. அதனால தனியா அப்படி படுத்துட்டு கற்பனை காண்றதை விட்டுட்டு சத்சங்கத்துக்கு வா, பக்தி பண்ணு. பள்ளி கடத்தியோ பாவா இனி நன்னாளால். இது நல்ல நாள், நல்ல சத்சங்க கோஷ்டிகள் கிடைக்கிறதுன்றது பெரிய பாக்கியம். அதை விட்டுடாதே. கள்ளம் தவிர்ந்து கலந்து. கண்ணன் கள்ளத்தனம் பண்ணலாம், ஆனா அவனுடைய பக்தர்களிடத்துல நாம கள்ளத்தனம் காட்டக்கூடாது. கள்ளத்தனம் காட்டினா கிருஷ்ணானுபவம் தடபடும். அது பக்தர்களிடத்துல கள்ளத்தனம் கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல சந்திராவளி இப்படி கள்ளத்தனம் காட்டுவா, கிருஷ்ணானுபவம் அவளுக்கு தடபடும். நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம்.
இத்தனைக்கும் ராதாராணியோட சொந்தக்கார பொண்ணு தான். ஆனாலும் அப்படிலாம் உண்டு. அப்புறம் அவள் புரிஞ்சுட்டான். அதனாலே கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவாய். அத்தனை அழகான ஒரு பாசுரம் இது. அழகு அழகு. செல்லக்குட்டி ராதாராணி சொன்னா, நீ போய் பாரு, உனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனம் தான் சொல்லித்தான் அனுப்பினா. நான் போகமாட்டேன்னு சொன்னேன். நான் பிருந்தாவனம் தாண்டி எனக்கு எங்கேயும் போக வேண்டான்னு சொன்னேன். ஆண்டாள் சொன்ன, விரஜபூமியில ஒவ்வொரு காடா நீ என்னோட அலைவியே, அதுபோல விரஜபூமியினுடைய ஒரு அங்கம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லி அனுப்பினான். வாஸ்தவந்தான், இந்த ஊர் அப்படித்தான் இருக்கு. ஆண்டாளுடைய மகிமையினால. ஆண்டாள், நான் ஒரு மான்தான், அது ராதா கிருஷ்ண கிருபையினாலே இந்த அனுபவத்தை சொன்னேன். ஏதான அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ. நீ அழகா சொன்னாய் ரங்கினி. ஆண்டாள், என் பேரை நீ சொல்லும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இன்னொரு தடவை சொல்ல, ரங்கினி. ஏன் ராதாராணி சொல்ற மாதிரியே இருக்கு. ஜோர் ஜோர். கிருஷ்ண பிரேமையில் இருக்கிறவர்களுடைய துவனியும் செய்கையும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரங்கினி, நீ முடிச்சுட்டியா? ஓ, முடிச்சுட்டேனே. ஏன் நான் ரொம்ப நேரமாக பேசிட்டேனா? இல்லை, நான் ஆண்டாள் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். நான் வந்தேன், நான் ஆண்டாள் வந்து எழுப்பினா வந்துட்டேன். நீ பேசினதுனால அமைதியாக இருந்தேன். ஆண்டாள் மன்னிச்சுடுறி. ஏதோ மயங்கி படுத்துனுட்டேன். கள்ளமெல்லாம் வேண்டாம், ஒரு கள்ளத்தனமும் வேண்டாம். பக்த கோஷ்டியில தொண்டரடி பொடியா இருந்தா போதும். அதெல்லாம் சும்மா சொன்னேன்டி. வா, நீ நன்னா பகவான் அனுபவிப்பவள். வா போலாம். நானும் உங்களோட குளிக்கலாமா? வா, அதுக்கு தானே வந்திருக்காய். இதான் திருமுக்குளமா? எங்க யமுனா மாதிரியே இருக்கே. அப்பா, சிலு 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 சிலுன்னு இருக்கு. ஏண்டி திருமகை, இன்னைக்கு ரொம்ப குளிர்றதோ? அது விரஜபூமியிலேருந்து இந்த கோபி வந்திருக்கா இல்லையா, அவளுக்காகவே விரஜபூமி மாதிரி அப்படி பனியா மூடி கிடக்குங்க. அது ஆண்டாள் பாசனம் வேற, குளிர குடைந்து நீராடாது. அப்ப என்ன ஆகும்? எல்லாம் குளிர்ச்சியாத்தான் இருக்கு. வா குளிப்போம். ஜோர். ஏ ரங்கினி, ராதா கிட்ட சொல்ல, என்ன நிறைய பிருந்தாவனத்தில் இருக்கும்படியா அனுகிரகம் பண்ண சொல்ல. உனக்கு எங்க பண்ணல, எல்லாம் பண்ணிருக்கா. நீ தானே இமயமலையா ஓடின்னு இருக்காய். அதுவும் அவன் செயல் தானே. நான் சொல்றேன்பா. ஆண்டாள் ஆண்டாள், ஒரே ஒரு தடவை என்ன, இரு என் கையால ஜலம் எடுத்து உன் திருவடியில விடுறேன். ராதாராணி சொல்லி அனுப்பினா. ஆண்டாள் திருவடியில ஜலம் விட்டு அவள் பாதத்தை அலம்பி அழகா சேவிச்சுக்கோன்னு சொன்னான். எனக்கு அவ்வளோ பக்தி எல்லாம் கிடையாது, ஆனால் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க விரஜபூமி சார்பா உன் திருவடிக்கு இந்த ஜலத்தை விடுறேன். ஏ கோபாலசுந்தரிங்க வா. ராதாராணி சொன்னா, அதுல கோபாலசுந்தரி சேர்த்துக்கோன்னு சொன்னா. நம்ம விரஜபூமிக்காரி தான் அவ சொன்னான். அப்படியா? ராதாராணி சொன்னாளா? என்ன விரஜவாசின்னு சொன்னாளா? ஆண்டாள், உன்னோட ஆசிர்வாதம் டி. விரஜவாசின்ற ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. திருமங்கை பாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம் உன் கூட இருக்கிறதுனால. பேசிட்டு இருக்காத, முதல்ல ஆண்டாள் திருவடியில ஜலம் சேர்த்துரு. விரஜவாசியா? ஆமா. ஹே ராதே 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 கிருஷ்ணா. திருமங்கை, உன்னையும் விரஜவாசின்னு தான் ராதாராணி சொன்னா. ஆஹா, அஹோ பாக்யம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எல்லாரும் போலாமா?
இதோ ராமானுஜனா வந்துட்டோம். ராமானுஜனா ஒரே ஒரு நிமிஷம் நீங்களும் இங்க வாங்கோலே. உங்க திருவடியிலையும் எங்களுக்கு ஜலம் சேர்ப்பிக்கணும். எங்க பலராம் அண்ணாவாச்சே. நானு உனக்கும் தான் கோபால சுந்தரி, வா. ஆஹா, உடையவர் எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர் திருவடிகளுக்கு ஜலம் சேர்க்கிற பாக்கியமா எனக்கு. எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அவங்க எல்லாரும் போலாம். அழகா இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளோ பெரிய கோபுரம், பெரிய கோவில். எங்க நந்தகோபுர திருமாளிகை மாதிரியே இருக்கு. இப்படிதான் இருக்கும் எங்க நந்தகோபுர திருமாளிகை. ஓ, நரசிம்மர். எங்க நந்தபாபா அப்பப்ப சொல்லுவார், கிருஷ்ணன் நரசிங்கம் அப்படின்வார். இப்படிதான். ஏய், கிருஷ்ணன் இங்க வந்து படுத்துட்டு இருக்கான். இது இந்த ஊர் வட்டபத்திர சாயி. ஆளிலே கண்ணன் தானே, கிருஷ்ணன் தானே, அதோ கண்ணன் தானே. இத்தனை அழகா அப்படி எல்லாம் படுத்துக்கிறதுக்கு எங்க கண்ணனை விட்டா யாரால முடியும்? யாருடி இவள்? எங்க கண்ணன்றா? இவளா ரங்கினி, என்னகினி ரங்கினி. யாருது? ராதாராணியினுடைய செல்ல மான்குட்டி. இது மான்குட்டி மாதிரி இல்லையே, பெண்மான் மாதிரி இருக்காளே. அதேதான், நான் செல்லம்மா மான்குட்டி, ஏ குட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி மான்குட்டின்னு சொன்னேன். பட்டரே நமஸ்காரம். நான் விரஜபூமியிலேருந்து வந்திருக்கேன். ராதாராணியினுடைய செல்ல பெண்மான். எனக்கு இன்னைக்கு பாக்கியம் ஆண்டாளோட திருப்பாவை கோஷ்டியில கலந்துக்கிறதுக்கு. இன்னைக்கு நீ தான் சொன்னியோ? தெரிஞ்சதை சொன்னேன். பாரு, ஆரத்தி பாரு, ரொம்ப அழகா இருக்கு. பா, எத்தனை அழகா அலங்காரம், எத்தனை அழகா பூமாலைகள். இது ஆண்டாள் அவளே தொடுத்து சூடி களைந்த மாலை. ஓ, எங்க ராதாராணிக்கும் இப்படிதான் நாங்க பண்ணுவோம். லலிதா விசாக்காலாம் ராதாராணிக்கு மாலை கட்டி போட்டு அந்த மாலையை எடுத்து கண்ணன் கழுத்துல போடுவான். கண்ணன் மேல இருக்க மாலையை எடுத்து ராதாராணி கழுத்துல போடுவான். இது ஜோர். அஹோ பாக்யம். அடாடாடா, இது விரஜபூமி தான். ஆமா, அங்க ராதா, இங்க கோதா. கோதா 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 கோதா. என்னாச்சு? இல்ல அங்கெல்லாம் ராதா 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 ராதான்றா இல்லையா? இந்த மாதிரி நான் இங்க கோதா 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 கோதான்னு ஜபிச்சேன். அழகா இருக்கு. ஏ திருமங்கை, கோதான்ற திருநாமத்தை எவ்வளவு அழகா அவள் ஜபிக்கிறா. கோதா 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 கோதான்னு. அழகா இருக்கு. ராதா மாதிரி கோதா. ஜோர் ஜோர் ஜோர். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.